மக்கள் வந்து அவங்களுக்கு யார புடிக்குதோ, அவங்கள தான் வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க எப்பயுமே வந்து ஜெயிச்சத மட்டுமே காட்டிட்டு இருக்காதீங்க. நீங்க என்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, நீங்க என்னலாம் கஷ்டப்பட்டீங்கன்றத கண்டிப்பா நீங்க வந்து காட்டணும். ஏன்னா, சில மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம், நீங்க வந்து அந்த கஷ்டத்த எடுத்து நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்கும்போது, அது வந்து ஒரு நல்ல கனெக்ஷன வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த விஷயத்த உங்களோட கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜில நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் குரோத் சேலஞ்ச் டே 16. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கன்டென்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு, அத நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்குள்ள போயிட்டு நம்ம வந்து டிராஃப்ட்ல வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நேரா வந்து கன்டென்ட்குள்ள போயிரலாம். ஸோ கன்டென்ட்குள்ள போயிட்டு, ஸோ இந்த டாபிக்க வந்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு இந்த டாப்பிக்கை நம்ம வந்து ரெட் கொடுத்துடலாம். ரெட் கலருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நேராக கேன்வாக்குள்ள போயிடலாம். ஆட் அ ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒயிட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஸோ அவுட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துட்டு ஸோ திக்னஸை வந்து ஃபுல் பண்ணிடலாம். ஃபுல் பண்ணிவிட்டு இப்போது இதை இப்படி வச்சுட்டு நல்லா பெருசு பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் இப்படி ஆயிருதா? சரி, ஓகே, அப்போ இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்படி வச்சுட்டு ஸோ இதை வந்து மிட்டில் வச்சிடலாம். வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது டூப்ளிகேட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 1. ஓகே, டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ கீவேர்ட்ஸ் ஹவு ஹவு டு கீவேர்ட்ஸ் இன் கேப்ஷன் இன்க்ரீஸ் ரீச். இப்போது நம்ம பண்ண வேண்டியது கீவேர்ட்ஸ். அதுக்குண்டான ஏதாவது ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே சின்னது பண்ணிவிட்டு இதை நம்ம இங்கே சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு பார்டர் கொடுத்துடலாம். இதை வந்து 20 வச்சிடலாம். வச்சுட்டு இது இங்கே வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏதாவது ஒரு எமோஜி கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபேஸ்ன்னு கொடுத்துடலாம். ஃபேஸ்ன்னு கொடுத்தா நிறையா ஃபேஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இந்த எமோஜி எடுத்துடலாம். இந்த எமோஜி எடுத்துகிட்டு 1 செகண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இதை வந்து கீழே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டார் எமோஜி மிடில் கொடுத்துடலாமா? ஆமாம், நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார் எமோஜியை நம்ம வந்து மிடில் கொடுத்துடலாம். மிடில் கொடுத்துட்டு தென் இந்த எமோஜியை இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் சென்டர் பண்ணிடலாம். சென்டர் பண்ணால் இப்படி ஆகுதா? சரி, அப்போ இதை வந்து ஓகே இப்படி வச்சுட்டு நம்ம இதை தான் கொஞ்சம் நவுத்தணும்னு நினைக்கிறேன். இதையும் கொஞ்சம் நவுத்திட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நேராக சாட் ஜிபிடி கிட்டே போயிடலாம். போயிட்டு இப்போ நம்ம அந்த கண்டென்ட்டை வந்து ஒன்ஸ் அகைன் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் இட் இன் 5 பாயிண்ட்ஸ் ஷார்ட் அண்ட் யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அப்படின்னு என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துட்டுருக்கு. எல்லாமே கொஞ்சம் நல்லா விவரமாக பெருசாக இருக்குது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக வந்து கேன்வா கிட்ட போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தென் ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். தென்
இத அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு இத அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் இத காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து தேங்க்யூன்னு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் இப்படி வச்சுக்கணும். ஏன்னா ஓகே, ஸோ கரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டோம்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான கிராஃபிக்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் அதை கரெக்டாக போடுவோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓ, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வருதா? சரி, சோஷியல் மீடியா அப்படின்னு போடுவோம். ஸோ இப்படி வருது. இதில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது நம்ம வந்து வைக்கலாமா? இல்லையோ, இது இது நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ரைட் பீப்புள். ஸோ PEOPLE கொடுத்தோம்னா இது நல்லா இல்லை. இது நம்ம வேறு ஏதாவது கொடுப்போம். இதை கொடுப்போமா? நல்லா இல்லையே. ஸோ இது நம்ம வந்து இப்படி கொடுக்கக்கூடாது. அப்போ ஆடியன்ஸுன்னு கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. ஸோ இது நல்லா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவரபிலிட்டி. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இதை இங்கே அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். என்கேஜ்மெண்ட் சான்ஸ். ஸோ என்கேஜ்மெண்ட்னால் வந்து கனெக்ஷன்ஸ் தானே. அதாவது இதுக்கு வேறு ஏதாவது வார்த்தை. சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டோம்னா என்ன வருது? இல்லை, லைக் ஷேர் கமெண்ட் அப்படின்னு போடுவோம். கரெக்டாக வந்துடும். ஸோ இதை வந்து இங்கே கீழே கொடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அல்காரிதம் ரேங்கிங். இப்போது அல்காரிதம் அதுக்கு இதை கொடுத்துட்டு நம்ம இதை இங்கே கொடுத்துடலாமா? ஐ ஹோப் இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூன்னு இங்கே கொடுத்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிராஃபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இவரை இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஐ ஹோப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 1 2 3 4 நம்பரிங் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து 1 சென்டர் பண்ணிடலாம். அடுத்த 1, அதாவது 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் வந்து 5. ஓகே, இதை கொடுத்துட்டு மேலே வந்து ஹார்ட் கொடுக்கணும். இப்போ கடைசியாக இப்போ கீழே போயிட்டு அந்த ஹார்ட்டை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஹார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம்
பெருசு பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓகே கொஞ்சம் கரெக்டான மீடியமான சைஸில் வச்சு இதை வந்து நம்ம ஒயிட் கொடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஒயிட்டுன்னு கொடுத்துட்டு சேஞ்ச் ஆர் கொடுத்துடலாம். இப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து ஒயிட்டாக மாறிடும். இது நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி பிளாக்காக கொடுக்குறோம். ஓரளவுக்கு நான் இதை ரொட்டீனாக பண்ணுறதுனால எனக்கு இது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் மேஜிக் அனிமேட்டில் போயிட்டு இப்போ நம்ம வந்து மேஜிக் அனிமேட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்றத போனால் தான் தெரியும். ஸோ பிளேஃபுல் கடைசியாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்மேட் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஹேண்ட்மேடுன்னு எழுதிடலாம். ஹேண்ட்மேட் அப்படின்னு எழுதிட்டு ஸோ 1/01/26 அடுத்த வருஷம் பிறந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ பிறக்க போகுது கரெக்டாக சொல்லணும்னா சாப் 0.25 லெஃப்ட் ஓகே சாப் 0.25 லெஃப்ட் டவுன் ஓகே சூப்பர். இதை வந்து அப்படியே 2.5 செகண்ட்ஸ் ஆல் கொடுத்துட்டு இதை அப்படியே டவுன்லோட் கொடுத்துடலாம். இந்த டவுன்லோட் கொடுத்துட்டு அதே சமயத்தில் இங்கே போயிட்டு இந்த ஃபார்மேட்டில் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு write it in this format but use completely different emojis அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட வேண்டியதான். ஓகே ஸோ கேப்ஷனை வந்து அதாவது ஃபாண்ட்டை வந்து அப்படியே நார்மலாக இருக்குது. யூஸ் ஃபாண்ட் ஐ யூஸ்ட் இன் த ஃபார்மேட் ஃபார் ஹெட்டிங்ஸ் அலோன் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்தா கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதான். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். அது டவுன்லோட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு ஐ ஹோப் டவுன்லோட் ஆகிருக்கணும். கண்டென்ட்டை வந்து இந்த ஃபார்மேட்டில் பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இங்கே போய்ட்டு டவுன்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ இதை வந்து அப்படியே நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டுடலாம். கரெக்டாக ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போது இது வந்து என்ன, இது எதை பற்றி உண்டானது? கீவேர்ட். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கீவேர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஹேஷ்டேக் எடுக்கணும். நமக்கு வியூஸ் வருது, பட் ஆனால் இன்னும் ஒரு ஃபாலோவர்ஸ் கூட எனக்கு வரல. ஸோ அதை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கேன். அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். 3, 4, 5 ஓகே இன்னும் மக்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இருந்தால் தான் வருவாங்க போல். ஸோ அதை என்னன்றதை நம்ம பார்த்து அதை நம்ம கொடுக்கணும். மக்களுக்கு தேவையானது ஏதோ இல்லை, அதனால தான் நம்மள ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரீசன் தேவை இல்லையா? இப்போ என் சேனல் ஃபாலோ பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, சும்மா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து வியூஸ் மட்டும் வருது, ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு நல்ல ரீசன் நம்ம வந்து கொடுக்கணும். கூடிய விரைவில் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கப்படும். ஓகே ஸோ இப்போ வந்து டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை இங்கே வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சு. இப்போ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷனை கரெக்டாக ஸ்பேஸ் விட்டுடலாம். ஸோ கரெக்டாக வந்துருச்சு. இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு ஸோ இவரை வந்து டூப்ளிகேட் போட்டுடலாம். டூப்ளிகேட் போட்டு இங்கே வந்துடலாம். வந்துட்டோம்னா இவரை இங்கே டெலிட் பண்ணிவிட்டு
ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு கோட் எடுக்கணும். ஸோ அந்த கோட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக அதுக்கு முன்னாடி இதை வந்து ரெட் பண்ணிடலாம். ஓகே, காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே வந்துட்டு இதை போட்டுட்டு தென் இதை வந்து நம்ம எல்லோ கலரில் கொடுப்போம். நம்ம நேற்று பண்ணோம் இல்லையா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு, அதனால் இதை நம்ம வந்து எல்லோ கலரில் கொடுத்துட்டு இப்போ இவரோட ஃபோட்டோ நான் வந்து, அதாவது இந்த ஆத்தரோட ஃபோட்டோ வந்து இங்கே வச்சுருக்கேன். இதை அப்படியே சேவ் இமேஜ் ஆஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து அப்லோடில் போயிட்டு அன்னேம்டு அதில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டாங்க. இதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது. இவங்க கரெக்டாக இருக்காங்க, அதாவது இந்த ஃபோட்டோவுக்கு ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இவங்களுக்கு வந்து நம்ம இந்த லைனிங் கொடுக்கலாமா, எதுனா ஷேடோஸில் போயிட்டு அவுட்லைனில் போனால் இந்த மாதிரி லைனிங் வருது இல்லையா, ஸோ அதை கொடுப்போம். அது என்ன லைனிங் கலர் வேணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஸோ ஒயிட் கலரில் கொடுப்போம். கொடுத்தோம்னா வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இது ஃபைல் நேமாக வச்சுட்டு ஷேர் கொடுத்துட்டு அதை அப்படியே டவுன்லோடாக கொடுத்துடலாம். ஓகே, ஐ ஹோப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நேராக இங்கே போயிட்டு ChatGPT போயிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இதை கொடுத்துடலாம். ஸோ எமோஜிஸ் வித் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்தா மிக்ஸ் ஆயிரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இதை வந்துட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட் ஆக்கிடலாம். ஆக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக வாட்ஸ்அப்பில் போயிடலாம். போயிட்டு டாக்குமெண்ட்டில் போயிட்டு இதை வந்து இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப்பில் போயிடலாம். போயிட்டு இந்த ஃபைலை முதல்ல டவுன்லோட் பண்ணிடலாம். அப்புறம் கேப்ஷன் காப்பி பண்ணிவிட்டு ஃபைலை வந்து ஷேர் கொடுத்துட்டு அண்ட் தென் சேவ் ஃபைல்ஸில் போயிட்டு சேவ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது நேராக இன்ஸ்டாகிராம் போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ரீல் கிளிக் பண்ணி இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எடிட் கவரில் வந்து கவர் சேஞ்ச் பண்ணல. சரி, ஓகே, முதல்ல வந்து கேப்ஷனை பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லொக்கேஷன் போயிட்டு திருச்சி தமிழ்நாடு கொடுத்துட்டு இது வேண்டாம். ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே டிராஃப்டில் சேவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோட், அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி ஸோ இதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ரீலில் வந்து ஸோ இதை வந்து அப்படியே கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் லொக்கேஷன் கொடுத்துட்டு சேவ் டிராஃப்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம டிராஃப்டில் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்துடுச்சு டிராஃப்டில். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.4K வியூஸ் இன் லாஸ்ட் 30 டேஸ்ன்னு வந்துருச்சு. இன்னும் 0 ஃபாலோவர்ஸில் இருக்குது. நம்ம வந்து 17 போஸ்ட் போட்டிருக்கோம், பட் 0 ஃபாலோவர்ஸில் இருக்குது. இன்னும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணணுன்றது நமக்கு இதுலேருந்து நல்லா தெரியுது. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிடுவோம்.
ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு தேவையான கன்டென்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி அதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிட்டு டிராஃப்டில் சேவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ டே 16க்கு உண்டான வீடியோ நம்ம வந்து அப்படியே ரெடி பண்ணி நம்ம போட்டாச்சு. இப்போ டே 17க்கு உண்டான கன்டென்ட்ஸ் ரெடி பண்ணணும். அப்படியே நீங்கள் அதை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.